ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த வாழ்க்கை ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞனின் ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்தும், குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு இளைஞன் இளைஞிகளை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை மையமாக வைத்தும் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம். உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம். தோழா, உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. சொல்லுங்க ஜி. அந்த ஒரு நிமிஷம் இருங்க ஜி. சொல்லுங்க ஜி. இருக்கு ஜி. இந்த ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப்ல இந்த பாக்குறேன் ஜி.
காசேதான் கடவுளோட அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. வாங்கண்ணே. எங்கடா உங்க போன ஆளை காணா? வேலை விஷயமா ஊர் வரையும் போயிருக்காருண்ணே. ஓ, அதனாலதான் வேலை செய்ய சொல்ல வேண்டியிருக்க நீ. இல்லைண்ணே. சரி, நீ மீதி பாக்கி எப்ப தர போற? இதோ தந்துடுறேண்ணே. எப்ப தருவியா இல்ல இப்படியே காரணம் சொல்றதுக்கு போறியா? இல்லைண்ணே, அடுத்த மாசம் கண்டிப்பா சேர்த்து கொடுத்துறேன். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படி கடையை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யாம வெட்டியா செல்ல வண்டிக்கிட்டு பொழுத ஓட்டிட்டு இருந்தா எப்பறம் என் காசை கொடுப்ப? இதுக்கு வெளில போய் கஷ்டப்படுற மாதிரி வேலை பார்க்கலாம்ல. இந்த காலத்து பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு தானே பாக்குறீங்க. நல்லா நீட்டா வரணும், கடைசியில் உட்காந்துக்கணும். அப்படியே செல்ல பார்த்துட்டு பொழுத ஓட்டிட்டு 8 மணி ஆச்சுன்னா கடை சாத்திரி கிளம்பணும்ல. என்ன கஷ்டம்னு தெரிய மாட்டோம் உனக்கு? உன் வயசுலாம் கோயம்பேடு மார்க்கெட்ல நைட்டும் பகலுமா மூட்டை தூக்கி சம்பாரிச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்டா. இந்த காலத்து பசங்களும் அப்படியே இருக்கீங்க. அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணி பெருசா வண்டியை வாங்கிட்டு நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இதோ இப்ப கூட செல்லுல பாக்குறேன் 15-20 வயசு பையன்லாம் கையில கத்திட்டு சுத்துறானுங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடி வீடியோ பிடிக்கிறது இல்ல. கொடுமைடா. பெத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுன்னா உங்களெல்லாம். இங்க பாருடா, அடுத்த மாசம் நான் வருவேன். என் காசு மொத்தமா இருந்தாகணும், இல்ல அவ்வளவுதான். இதுக்கு வெளில போய் கஷ்டப்படுற மாதிரி வேலை பார்க்கலாம்ல. இந்த காலத்து பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு தானே பாக்குறீங்க. அண்ணே, சொல்லுப்பா, என்ன வேணும்? ஒன்னதான்ப்பா, என்ன வேணும்? ஒன்றுமில்லண்ணே, இந்த கடையில் ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணே? வேலையா? ஆமாண்ணே. ஏன் படிக்கலையா? படிச்சுட்டு தானே இருக்கேன். அப்பா அம்மா 2 பேத்துக்கும் உடம்பு சரியில்லைண்ணே. அக்கா மட்டும்தான் வேலைக்கு போய் வீட்டை பார்த்துக்கிறாங்க. அக்கா சம்பாதிக்கிறதெல்லாம் அப்பா அம்மா மெடிக்கல் செலவுக்கே சரியாக போகுதுண்ணே. அதானே நானும் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன்னா இந்த காசை வச்சு வீட்டை பார்த்துக்கலாம்ல. பெத்தவங்களோட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுன்னா உங்களெல்லாம். இந்த காலத்து பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு தானே பாக்குறீங்க. சம்பாதிக்கலாம், அதுக்காகலாம் உன் படிப்பை நிப்பாட்ட தேவையில்லை. உன் படிப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வா, நான் எதாவது வேலை இருக்கான்னு பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. நானும் வேலை செஞ்சு சம்பாரிச்சேன்னா இந்த காசை வச்சு வீட்டை பார்த்துக்கலாம்ல.
வாழ்க்கை இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. இங்கே நாம் எல்லாரும் தனக்காக ஓடுறதை விட தன் குடும்ப கஷ்டத்துக்காக ஓடுறவங்க தான் அதிகம். எதனா ஒரு வேலை பார்த்து தன் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டோமான்னு நைட்டு பகல் பார்க்காம ஒவ்வொருத்தரும் இங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே 15-20 வயசில் கையில் கத்தி எடுத்துட்டு சுற்றுற பசங்களை மட்டும்தான் தெரியுது. ஆனால் அதே வயசில் குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். குடும்பத்துக்காக ஓடுறவனை பார்த்து அப்படி நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்குற கேள்வி, அவன் வாழ்க்கை என்ன, அவன் கஷ்டம் என்ன, இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தும் போது வர வழி. அப்பா அம்மாவை விட்டு சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு மூலையில் போய் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் யாருக்காக? நாம் அங்கே கஷ்டப்படுறதுனால தான் இங்கே நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. சில நல்லதெல்லாம் இருட்டிலே மறைஞ்சிரும். அதே மாதிரி தான் பொண்ணுங்க வாழ்க்கையும். துணிக்கடையில், பெட்ரோல் பங்கில், மெடிக்கலில், கேக் ஷாப்பில், சுகி ஓட்டுறதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பொண்ணுங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வெளியே தெரியறதே இல்லை. யாராவது வந்து உங்கள் முன்னாடி அப்படி நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு சின்ன சிரிப்போடு கடந்து போகிறது நல்லது. ஏன்னா நம்ம வாழ்க்கை என்ன, நாம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தானே. நைட் 8 மணி ஆச்சுன்னா கடை சாத்திரி கிளம்பணும்ல. இந்த காலத்து பசங்கள்லாம் நல்லா ஜாலியா இருக்கு தானே பாக்குறீங்க. இது வெறும் கதை இல்லை. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஓடுற ஒவ்வொரு பையனும் பொண்ணுடைய வாழ்க்கை.